தூங்கிட்டேன், வாங்க சாப்பிடலாம். வேண்டாமா, நான் இன்னைக்கு பட்டி இருக்கணும், மறந்துட்டேன். கல்யாண விஷயம் பேசிட்டீங்களா? ஓ எஸ், பேசிட்டேன். அந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது. Fantastic, marvelous. Thank you sir, thank you so much. அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க சார். மனப்பூர்வமான சம்மதம் சொன்னாங்க. மகிழ்ச்சி சார். அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணன் ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்காங்களா சார்? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க. அப்போ மிச்சம் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? உங்க அம்மா காசிக்கு போறாங்களா? உங்க அண்ணன் உத்தியோக விஷயமா மேல்நாட்டுக்கு போறாரா? ஐயோ, அப்புறம் எப்படி சார்? முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லன்னா இல்லைன்னா என்னையே முன்னால நின்று இந்த கல்யாணத்தை முடிச்சிட சொல்லி உங்க அங்கிள் உத்தரவு கொடுத்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ இனிமே நான் தான் உனக்கு அம்மா, அண்ணா எல்லாம். அது மட்டும் இல்ல சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நோ, அவ்வளவு ஈவிரக்க இல்லாதவன் நான் இல்லை, நான் மனிதன். போய் சாப்பிடுமா. மண்ணு வேறன்னு நானும் அம்மா உங்ககிட்ட இருந்து வந்தாலும் மனசு வேறுபடாதுன்னு கடவுள் காமிக்கிறார். நான் அம்மா உங்களை விட்டு பிரியும் போது சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்கிறேன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன சந்திக்கவே இல்லை. தகப்பனா சந்திக்காட்டி போனாலும் தங்கச்சியா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. அருந்து போன சொந்தம் மறந்து போகும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எப்படியோ ஒரு விதத்துல எங்கேயோ பிறந்து நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அம்மாவை என்னை நீங்க வழி அனுப்பும் போது? கத்ரீன், இங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, இங்கே உன் வியாதி குணப்படுத்திக்கலான்னு சொல்றேன், நீ தான் கேட்காம லண்டன் போறேங்கிற. ஆமாக்கா, மூத்தா இளையாங்கிற வித்தியாசம் இல்லாம ஒன்னாவே அக்கா தங்கச்சி மாதிரி வாழ்ந்துட்டோம். நீங்க போகாதீங்கக்கா. நான் போக விரும்பல, என் வியாதி என்ன போக சொல்லுது. என் குழந்தையோட கடைசியா என் அம்மா அப்பா பார்க்கணும்னு என் ஆசை. அக்கா, உங்களை நான் ஒன்று கேட்கட்டுமா? ராஜ்குமார் என் கூடயே இருக்கட்டும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவனை நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். அவன் கேத்ரீன், நீ எங்களை பிரிஞ்சு போனாலும் உன்னுடைய ஞாபகார்த்தமா ராஜ்குமார் இங்கே இருக்கட்டுமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க போட்டோவை எடுத்துட்டு போற மாதிரி ராஜ்குமாரை எடுத்துட்டு போறேன். தயவு செய்து யாரும் என்ன தடுக்காதீங்க. கம். தன் தாய் தகப்பனை பார்க்க வந்த எங்க அம்மா அவங்கள பார்க்க, அவங்க விட்டு போன சொத்துக்களை தான் பார்த்தாங்க. நீங்க எனக்காக இங்க வச்சிருந்த சொத்தையும் சேர்த்து அம்மா என்ன ஒரு ராஜகுமாரனாவே வளர்த்துட்டாங்க. பொறுப்பு, பிரிவு, வியாதி அத்தனையும் சேர்ந்து அம்மா ஒரு நாள் திடீர்னு உங்க மரண செய்தி கேட்டோன்னு அம்மா, My dear son, மதர், என்னை எத்தனை நாள் வாழ வைத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த அம்மா போயிட்டாலும் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்தியால இருக்கிறாங்க. உன் சின்னம்மா, உன் தம்பி, உன் தங்க, நீ அங்க. இதை எழுதிக்க. எனக்கு பிறகு என்
என் சொத்துக்கள் முழுவதும் காலம் சென்ற என்னுடைய தந்தை சத்யேந்திரராஜ பூபதி அவர்களுடைய இரண்டாவது மனைவியான காலம் சென்ற அன்னபூரணி நாச்சியார் அவர்களுடைய மகள் காயத்ரி தேவி அவர்களை சேர வேண்டியது. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். நான் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன். நீங்க காலையில வந்து வாங்கிக்க. ஓகே சார். ஓ, எங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா சார், நானும் காயத்ரியும் இந்தியாவுக்கு போயிட்டு வர தீர்மானிச்சிருக்கோம். இந்தியாவுக்கா? எதுக்கு? படிக்கும் போதும் நான் எங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க இந்தியாவுக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிஞ்சும் அவங்கள பார்க்கலன்னா வருத்தப்பட மாட்டாங்களா சார்? வருத்தப்படவே மாட்டாங்க. என் கூட இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுறாங்க? இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்ல அவங்கள பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஆசை இருக்காதா? இந்தியாவுக்கு போய் யாரை பார்ப்பீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால சொல்லவும் முடியல, எனக்கு சொல்லவும் தெரியல. நிலைமை எப்படி விளக்குறது? உங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. காயத்ரி, அம்மாவோ அண்ணனோ யாரையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்பா, எங்க கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கலையா? சம்மதிச்சாங்கன்னு சொன்னது பொய்யா? பொய், பொய். என்ன பொய் பேச வச்சுட்டாங்க. அண்ணா, அம்மாவும் அண்ணனும் இறந்துட்டாங்களா? அதுக்காகத்தான் அன்னைக்கு போன்ல பேசும்போது லைன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? போறவங்க போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி தகப்பனா நின்று என்ன தார வார்த்து கொடுத்தீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்க என் அண்ணன்னு சொல்லிக்கல? நீங்க உயிரோட இருக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு ஏன் நான் காட்டிக்கல? என் மூத்த பிள்ளை எங்கேயோ இருக்கான்னு அம்மா சொல்லுவாங்களே தவிர மூத்தாள் பிள்ளை என்னைக்குமே பிரிச்சு பேசவே இல்லையா? அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்த அம்மா கிட்ட நீங்க உயிரோட இருந்ததை ஏன் நான் மறுத்தீங்க? ஏன் மறுத்தீங்க? சொல்லுங்க, ஏன்னா? இதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். எங்கேயோ பிரிஞ்சு கிடந்த நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த நிம்மதியோட நம்ம காலத்தை கழிச்சிருவோம். இல்ல, உங்களை பத்தி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல உங்க மனசு நோகும்படி யாராவது சொன்னாங்களா? எல்லாம் என் தலைவி. இனிமே இதை பத்தி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இது என்னுடைய உத்தரவு. என் மனசே சரியில்லை. வாங்க, நாம எங்கேயாவது போகலாம். வாங்க. முரளி, டாடி,
அம்மா அம்மா இனிமே இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. தேங்க்யூ காயத்ரி. ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம். உன்னுடைய பையனா? ஆமாங்க. ஐ see. இப்படி வா. இந்த பையன் உனக்கு ஆஷாவுக்கும் பிறந்தவன் தானே? ஆமா சார். இந்த பொண்ணு எப்படி? என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன். எல்லா விவரமும் தெரிஞ்சா? ஆமா சார். ஐ see. I see. அம்மா, இவனை பத்தி உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா? ஆமா சார், அவரை பத்தி எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். Splendid. Splendid. நீங்க ரெண்டு பேரும் நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் யூ? எஸ், தேங்க் யூ. நீங்க தமிழ்நாட்டை சொந்தங்களா? ஆமா. நீங்க? எனக்கு பூர்வீக தமிழ்நாடு தான். என் பேர் ஆஷா. என் பேர் காயத்ரி. நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஹனிமூன் வந்திருக்கோம். ஹனிமூனா? அப்போ இந்த பையன் இவனா? என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. முரளி, ஆண்டிக்கு ஷேக்கன் கொடு. ஹலோ. ஹலோ. ஆமா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? அதோ அந்த ஹோட்டல்ல தான். நானும் அதே ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அப்படியா? நான் வரேன். ஓகே, see you. ஓ, ஹலோ. இந்தா. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியா? எந்த ஆண்டி? ஹலோ. ஹலோ, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ரூம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உட்கார். பரவாயில்ல. ஆமா, நீங்க எங்க வெளிய போலியா? இல்லைங்க, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அவர் வேற வெளியில போயிருக்காரு. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே. இவனா? என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. ஆமா, எங்க ஷாப்? ஹலோ முரளி. ஹலோ காயத்ரி. ஹலோ எப்படி ராஜா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். நீங்களுமா? அவருக்கு லீவ் முடிஞ்சு போச்சு. ஆஹா. ஹலோ முரளி, how are you? ஏய் வாங்க. நோ நோ முரளி வாங்க. ஆண்டிக்கு நமஸ்தே சொல்லு. பரவாயில்ல, செகண்ட் கொடு. வாய்ந்தா. தேங்க்யூ சொல்லு. ஓ, சோ ஸ்வீட். வர வர குழந்தைங்கனாலே ஆஷாவுக்கு ரொம்ப பிடிக்குது. பொருளை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா பிள்ளைய விலை கொடுத்து வாங்க முடியாது பாருங்க. அதனால்தான் நான் லண்டனுக்கு திரும்புறேன். அங்கே மீட் பண்றேன். கமான். ஆஷா,